நீங்க புதுசா கல்யாணமானவங்களா இல்ல ரீசெண்டா இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா? உங்க மனசுல நிறைய சந்தேகங்கள், கேள்விகள் இருக்கலாம். தயக்கப்படாதீங்க. இது சில்லியான கேள்வி, இது ரொம்ப அபத்தமா கேட்குற மாதிரி இருக்கு, இதனால என்ன நினைச்சுப்பாங்களோ, எம்ஏல தப்பு இருக்கோ, நான் இந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்புக்கு உகந்தவனோ உகந்தவளோ இல்லை அப்படிங்கிற சந்தேகமோ உங்க மனசளவுல வேண்டாம். ஏன்னா அது நாளடைவுலயே மன அழுத்தம், மன உளைச்சலுக்கு ஒரு காரணமாயிடும். அந்த ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கும். அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது உங்க தவறோ உங்க பார்ட்னரோட தவறோ இல்லை, அது இயல்பு தன்மை. அதுக்கு காரணம் அந்த ட்ரைனஸ், லியூப்ரிகேஷன் இல்லாம இருக்கிறது கூட இருக்கலாம். அது டாக்டர்கிட்ட போய் பார்த்து கேட்டா தானே அதுக்கான தீர்வு பெற முடியும். ரெண்டாவது, சில டைம் ப்ளீடிங் இருக்கலாம், ப்ளீடிங் இல்லாமலும் இருக்கலாம். ப்ளீடிங் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ப்ளீடிங் லைட்டா இருக்கலாம். அதிகமா ஆச்சுன்னா நீங்க அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. கண்டிப்பா டாக்டரை பார்த்து அது என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டவுட்ஸ் உங்க மனசுல இருந்தாலோ இல்லை இது அன்ஷுவரா இருக்குன்னு தோணுனாலோ கண்டிப்பா சென்னை ஸ்பெஷாலிட்டி கிளினிக் பேஜ்ல நீங்க இந்த கேள்விகளை கேட்கலாம். கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல ரிப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஃபோரமை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான கேள்விகளையோ சந்தேகங்களையோ நீங்க தீர்த்துக்க முடியும்.